ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சுக்கு மல்லி பொடி அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். சுக்கு மல்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு மல்லி நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். மல்லி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது ஏதாவது கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறோம். இப்போது மல்லி பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சுக்கு உங்களுக்கு நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. நல்ல ஜீரண சக்தியை தூண்டும், பசி தூண்டும். ஆனால் கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து ஒரு 200 மில்லி தண்ணியில் இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை நம்ம ஒரு ஸ்பூன் இந்த சுக்கு மல்லி பொடி போட்டு பனவெல்லம் கொஞ்சம் நமக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு போட்டு குடிக்கலாம். நான் அப்போ சுக்கு வீட்டில் ரெடி பண்ண சுக்கு தான். அந்த சுக்கை நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டால் உங்களுக்கு பிளேடு உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தட்டி இருக்கேன். அது கொஞ்சம் பவுடராகவே ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். சுக்கு ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு அந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். இது ஒரு மாதத்துக்கு வரையும் வரும். அப்புறமே நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டு வந்துடும். தனியா இதுக்கு வண்டு வந்துடும், நல்லா இருக்காது. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி 100 கிராம் தனியா, 50 கிராம் சுக்கு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுக்கு மல்லி பொடி ரெடி.